எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அறம் சைல்டு ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் நம்ம ட்ரஸ்ட் மூலிமா நம்ம முதியோர் கல்வி தொகை இருக்கோம். இன்னைக்கு வயசானவங்க எல்லாரும் படிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக முதியோர் கல்வி தொகை இருக்கோம். எதுக்கு வயசானவங்க படிக்கணும்னா, ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா ஒரு பஸ்ஸு பேர் படிக்கிறதுக்கோ, இல்லை ஒரு பேங்க்குக்கு போகிறீங்கன்னா உங்கள் செல்லான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணுன்றதுக்காக, உங்களுக்கு எழுத்தறிவு சொல்லி தரத்துக்காக நம்ம அறம் நிறுவனம் இன்னைக்கு துவங்கி இருக்குது. நீங்கள் தினந்தோறும் முதியோர் கல்விக்கு வாங்க. உங்களுக்கு முதியோர் கல்வி எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் அது மூலிமா நீங்கள் எழுத்தறிவு கற்றுட்டு போங்க. எழுத்தறிவு ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன பாட்டு நம்ம கிளாஸில் பார்க்கலாம். பட்டணந்தா போகலாமடி, பொம்பளை படித்தவங்களை பார்க்கலாமடி, கல்வி கற்பதன் பயனா காரெல்லாம் ஓடுது வாடு பாரு, நான் உலகத்தையே தெரியாம இருந்து புட்டேண்டி, இப்போ இவங்களெல்லாம் பார்த்து புட்டு முழிச்சு புட்டேண்டி, நான் உலகத்தையே தெரியாம இருந்து புட்டேண்டி, இப்போ இவங்களெல்லாம் பார்த்து புட்டு முழிச்சு புட்டேண்டி, நம்ம புள்ள படிக்கணும், நாலெழுத்து தெரிஞ்சுக்கணும், நம்மள போல இருக்க வேணாம், டாக்டர் போல அகலாமடி, பொம்பளை வக்கீல போல அகலாமடி, கல்வி கற்பதன் பயனா காரெல்லாம் ஓடுது வாடி நீ கொஞ்சம் பாரு. இந்த மாதிரி தான் நம்ம கல்வி கற்றுக்கணுன்னா நிறைய விஷயங்கள் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டில் கார் ஓட்டின்னு போகிறவங்க பாருங்கள், அவங்கள்ட்டலாம் அதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா படிப்பு தான். படிப்பு இருந்தால் நம்ம எதை வேணாலும் ஜெயிக்கலாம். சரி, யார் பாட்டு பாருங்க, யாருக்கு நல்லா பாட்டு தெரியும் கை தூக்குங்க, பாடுங்க. எதனா ஒரு பாட்டு, சினிமா பாட்டு. யாரான ஒருத்தர் சினிமா பாட்டு. நான் பாடலையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா, நான் ஆன்ற ஒரே வார்த்தை எழுதி கொடுக்குறேன். அது எல்லாரும் மேலே எழுதி காட்டுங்க. அது மேலேயே எழுதுங்க. ஒருத்தரை மேலே ஆண்டு எழுதுங்க. யாரும் அது கரெக்டாக எழுதுறீங்க பாருங்க. ஒரு வருஷம் அது மேலே எழுத மாட்டா. அதான் சூப்பர். கை தட்டுங்க. கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். சூப்பர். மல்லியம்மா கிளாப் பண்ணுங்க. இப்படி வச்சுங்க. எங்கே போகிற போயிருக்கீங்க? கிளாப் பண்ணுங்க சார். சர்டிஃபிகேட் வாங்க போனேன், சேர்த்து போடுமா, நாங்கள் கையெழுத்து போட்டோங்க, அப்புறம் சூடி போட்டோம். ஓயா பொடியே வைக்கிறோம், ஓயா கையெழுத்து பொடி புரி கேட்குறாங்க. அந்த கைத்தல கைத்தல இப்படி கிராஸ் ஆகுது. முடிச்சாங்களா? சூப்பர். சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணுங்க. அம்மா வந்துட்டாளடா, சோறு வச்சுட்டாளா? நீங்க எல்லாருக்கும் நீங்களே கிளாப் பண்ணுங்க, கை தட்டி.
சரிங்க. ஆளை வந்து என்னென்ன வார்த்தை ஆரம்பிக்குது யாரானா ஒருத்தர் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைங்கெல்லாம் சொல்லுங்க. யாராவது கரெக்டாக சொல்லுங்க. அம்மா கிளாப் பண்ணுங்க. அடுத்து அனில். அனில் சொல்லலாமா? அடுத்து நான் சொல்றேன் கூடவே சொல்லுங்க. ஆ அம்மா, ஆ அம்மா, ஆ அனில், ஆ அனில். நீ வந்து ஆ வந்து எழுதுறதுக்கு நீங்க கத்துக்கினீங்க. நாளைக்கு இன்னொரு வார்த்தை நம்ம கத்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கத்துன்னு நம்ம முன்னேற்றம் அடையலாம். நன்றி.